ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விக்னேஷோட நிலைமை இப்போ சரியில்லை. குழந்தைய பார்க்காம அவனை பிரிஞ்சு அவரு ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காரு. அதனால குழந்தை கொஞ்ச நாள் விக்னேஷ் கூட இருக்கட்டும்னு முடிவு பண்ணியிருக்கேன். சொல்றீங்க? குழந்தைய விக்னேஷ் கிட்ட கொடுக்க போறீங்களா? என்ன பேசுறோன்னு யோசிச்சா பேசுறீங்களா? நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. அந்த குழந்தைக்காக தான் உனக்கும் விக்னேஷ்க்கும் நடுவுல அவ்வளவு பிரச்சனைங்க நடந்துச்சு. கொஞ்ச நாள் தானே, குழந்தை விக்னேஷ் கிட்டே இருக்கட்டுமே. முடியாதுக்கா, நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. தேவி அக்கா, இல்ல, என்னால என் குழந்தைய அந்த ஆள் கிட்ட கொடுக்க முடியாது. எப்படிக்கா நீங்க இப்படி யோசிக்கலாம்? அக்கா, அந்த ஆளு என்னெல்லாம் பண்ணான்னு நீங்க மறந்துட்டீங்களா? குழந்தை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு அவங்க அம்மா கூட சேர்ந்து திட்டம் போட்டு நடிச்சு நம்ம எல்லாரையும் ஏமாத்துனாங்கா. எனக்கும் என் குழந்தைக்கும் சம்மதம் இல்லைன்னு அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கிட்டு என்னெல்லாம் பேசினான்னு மறந்துட்டீங்களா? தேவி, நான் எதையுமே மறக்கல. ஆனா அதெல்லாம் விக்னேஷ் குழந்தை மேல இருக்க பாசத்துல தானே பண்ணாரு. எதுக்கு பாசத்துல பண்ணது? ஏன் குழந்தைய ஏன் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக பண்ண சதிக்காது? அக்கா, எனக்கு என்ன இப்ப இருக்கிற ஒரே ஆதரவும் அரவணைப்பும் எல்லாமே என் புள்ள மட்டும்தான். அவரே காரணத்தை கொண்டு என்னால விட்டு கொடுக்க முடியாதுக்கா. தேவி, தெரிஞ்சோ தெரியாமலோ விக்னேஷ் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் நாம அவர்கிட்ட குழந்தைய கொடுக்காம இருக்கிற மாதிரி தான் ஒரு பிம்பம் உருவாயிடுச்சு.